பரளி சு. நெல்லையப்பர் விடுதலை போராட்ட வீரர், கவிஞர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர். எம்மா சோனி தீவிரமாக படிக்கிறாளே, பாஸ் ஆனா சரிதான். எக்ஸாம் என்னமோ அவளுக்கு தான், ஆனால் எனக்கு தான் திக்கு திக்குன்னு பயமாக இருக்குது எப்படி எழுத போகிறான்னு. சூரியோதயம், கர்மயோகி ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும், லோகோபகாரி, தேசபக்தன் ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும் பணியாற்றியவர். அப்புறம் இது முடிச்சாச்சு. அப்புறம் இந்த லெசனையும் படித்து முடிச்சாச்சு. இன்னும் ஒரு லெசன் மட்டும் தான் படிக்காமல் இருக்குது. சரி, காலையில் எழுந்துச்சி படிப்போம். காலையில் எழுந்துச்சி இதையும் ரிவிஷன் விட்டலாம். ஓகே, தூங்குவோம். இப்போது தூக்கமாக வருது. சோனி, அது ரிவிஷன் டெஸ்ட் வச்சாங்கல்ல, அந்த பேப்பர் தானே டீ தா பார்க்கும். ஆமாப்பி, இப்போ எதுக்கு இதை கேட்க? பெசாரி படுத்து தூங்குட்டி. எடித்தா, அதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குல்ல, அதை கேட்க உனக்கு தெரியுதான்னு பார்க்கும். ஒன்றும் தேவையில்லை, உன் வேலையை பார்த்துட்டு போனேன். பெரிய இவன் மாதிரி சீன் போட்டுட்டு இருப்பா. அடக்கி இருக்கி, அதில் உள்ளதையும் படித்து வச்சுக்கோட்டி. அதை லைட்டாக ரிவிஷன் விட்டுக்கோ, அதுவும் வரும். எப்படியும் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கெலாம் முக்கியமான கொஸ்டின் தானே எடுத்திருப்பாங்க, அதை நல்லா படித்து வச்சுக்கோ. சரி சரி, எங்களுக்கு தெரியும். நமக்கு முன்னாடி 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டாலாம்ப்பா. அதுக்கு என்ன வரத்துக்கு வாரா? ஓவரா ஆர்டர்லாம் போட்டுட்டு இருக்கா. யார்கிட்ட? நம்ம கிட்டேவா? ஏட்டி, இப்போ எதுக்கு எல்லாத்தையும் உள்ள வைக்க? படிக்கலையா? எல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன் டி. ரிவிஷன் தான் விடணும். நாளைக்கு எந்திரிச்சு விட்டுருவேன். நாளைக்கெல்லாம் எந்திரிச்சு ரிவிஷன் விடுறதுக்கு டைம் இருக்காது. ஒழுங்கா படிச்சுட்டு தூங்கு பார்த்துக்க. படிச்சுட்டேன்னு சொல்கிறோம்ல அபி, சும்மா என்னை போட்டு தோணுங்காத பார்த்துக்க. ஏட்டி, 2 பேரும் என்ன சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? மக்களே, சோனி படிச்சிட்டியாமா? நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கணும், சரியா? அக்காவை பார்த்தியா, 12ஆம் கிளாஸ்ல 540 மார்க் எடுத்தா. அதே மாதிரி நீயும் நல்ல மார்க் எடுக்கணும். எம்மா, இவள்கிட்ட போய் நீ இதெல்லாம் சொல்றியோ? வேலைக்கு ஆகுது போ. எப்படி கழுத, எரும மாடு, நாளைக்கு பரிச்சை எழுத போறா. அவள்கிட்ட கேட்டு இப்படி நேட்டிவா பேசிக்கிட்டு இருக்க? எரும மாடு. நேட்டிவா? என்னதுமா சொல்ற? என்னது வளரிட்டு இருக்க? அதான் டி, இந்த பாசிட்டிவ் நேட்டிவும் அவள்ல. ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? உன் தங்கச்சி தானே, நல்ல புத்திமதி சொல்லி நல்ல பிள்ளையா இது பண்ணி அனுப்பிச்சு விட வேண்டியதானே அவளை எக்ஸாமுக்கு. ஓ, நெகட்டிவா? எம்மா பாத்தியம்மா இவ எப்படி பேசுறானே. நானே பயத்தெல்லாம் உள்ள அடக்கி வச்சுக்கிட்டு இவ்வளவு நேரம் படிச்சுட்டு தூங்கலான்னு பாக்குறேன். இவ என்னை இப்படி பேசிட்டு இருக்காமா. நான் அப்புறம் எப்படி நல்லா தூங்கிட்டு நான் காலைல எழுந்து படிப்பேன்? அவ கிடக்கா, நீ அதெல்லாம் கேட்காதடி. நீ நல்ல படி. நான் காலைல ஒரு 4 மணிக்கு உன்னை எழுப்பி விடுறேன் பாத்துக்க. சரிம்மா, நீ 4 மணிக்கே எழுப்பி விட்டுருச்சிரியா? நான் இன்னும் கொஞ்சம் ரிவிஷன் விட வேண்டியது இருக்கு. எல்லாம் விட்டுட்டு நான் அப்புறம் கிளம்புறதுக்கு கரெக்டா இருக்கும். சரி மக்களே, நல்லா படுத்து தூங்கு, சரியா? நல்லா தூங்குனாதான் பரீட்சைலாம் நல்லா எழுதலாம். எல்லாம் ஞாபகத்து வரும். தூங்காம வைக்காம இருந்தா அப்புறம் படிச்சதெல்லாம் மறந்து போயிரும் சொல்லுவாவோ. தூங்குறத பத்தி இவளுக்கு சொல்லவா வேணும்? நல்லா தூங்கி எந்திரிமா, அப்பதான் நல்லா படிக்க முடியும் காலையில. ஏட்டி, உனக்கு என்ன இருக்க முடியலையா? ஏமா, அவளை பாரு, கொஸ்டின் கேட்கிறேன், பேப்பரை தாட்டி புக்கை தரின்னு கேட்டா தரமாட்டுக்கா. எல்லாத்தையும் உள்ள தூக்கி வச்சு இந்த சின்ன பிள்ளைங்க மாதிரி பேக் பண்ணி வச்சிருக்கா பாரு. ஏம்மா, நான் நல்லா தான் படிச்சிருக்கேன் பார்த்துக்கோ. இவ ஒன்று சொல்லி சொல்லி என்னை பயமுறுத்திட்டு இருக்கா. அடிப்பாவி, பயமுறுத்துறேனா? நல்லதுக்கே காலையில போ, படுத்து தூங்குமா சோனி, உறங்கு. இப்படி பேசிக்கிட்டே இருக்காதீங்கடி, அமைதியா தூங்குங்க. சோனிமோ, அம்மா சூட பாலத்தி தரேன், குடிச்சிட்டு தூங்கணுமா, நல்லா உறக்கம் வரும். காலைல எழுந்து படிக்கலாம். சரிம்மா, நீ கொண்டுட்டு வா. பாண்டிய நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்டு மதுரை கணக்காயனர் மகனார் நக்கீரனார் நக்கீரர் இயற்றிய நூல் நெடுநெல் வாடை. பூமாரி, மக்களே நல்லா படிச்சிருக்கியாமா பரீட்சைக்கு? நல்லாதாம்மா படிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாம்டி பயப்படுற? நீ தான் 10ஆம் கிளாஸ்லேயே நல்ல மார்க் வாங்கினீங்க, ஸ்கூல் ஃபர்ஸ்ட்லாம் வாங்கின. நீ எதுக்கு பயப்படுற? நல்லா படி. பயந்துட்டு இருந்தாலும் எல்லாம் மறந்து போயிடும். சரிம்மா, நான் படிச்சேன். அம்மா தூங்குற மக்களே, நீ படிச்சு முடிச்சுட்டு லைட்லாம் அணைச்சிட்டு வந்து படிச்சிரியா? சரிம்மா. ஏம்மா, காலையில நீ 3 மணிக்கு எழுப்பி விடுங்க. காலையில பால் கறக்க போவீங்கல்ல, அப்பமே நீ எழுப்பி விட்டுருமா. ஏட்டி, 3 மணிக்கு எழுந்துச்சுன்னா தூக்கமாலாம் வரும். ஒரு 4-5 மணி போல எந்திரி. ஏம்மா, எனக்கு நிறைய ரிவிஷன் விட வேண்டியது இருக்கு, எழுப்பி விட்டுரு. 3 மணிக்கு எழுந்திச்சாலே நான் முடிக்க முடியுமா என்னன்னே தெரியல. சரி மக்களே, எழுப்பி விடுறேன். நீ சீக்கிரம் படுத்து தூங்க. அப்பனா நான் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் படிச்சு தூங்குறேன். லட்சுமி அத்தே, அக்கா இந்த கிண்ணத்தை கொடுக்க சொன்னா உங்ககிட்ட. இந்தாங்க. என்ன மக்களே, குழம்பு நல்லா இருந்துச்சா? மீன் குழம்பு நல்லா இருந்துச்சு அத்தே. நீ இன்னுமா தூங்காம இருக்க? நேரம் என்ன ஆகுது? இல்ல, தூங்கணும். எனக்கு ஹோம்வொர்க் நிறைய இருந்துச்சா, இப்பதான் எழுதி முடிச்சேன். பூமாரி அக்கா, நாளைக்கு உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் தானே? ஆல் தி பெஸ்ட்.
சரிடி ரேகா, எத்தே நான் அப்ப போயிட்டு வரேன். சரிம்மா, போய் காலம்பர தூங்கு. ச்சே, அந்த பொண்ணு ஃபோன் நம்பர் வாங்காம வந்துட்டோமே. ஐயோ, நம்மளுக்கே இப்படிலாம் தோணுது. இவ்வளோ நாள் இந்த மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு வந்ததே இல்லையே. ஒருவேளை இது அதுவா இருக்குமோ? ஐயோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லவ் பண்ணும்போது எவ்வளோ கலாச்சிருப்பேன் அவனுங்கள. இப்போ தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். அவனுங்க எல்லாரும் சேர்ந்து வந்து என்னை வச்சு செஞ்சிருவானுங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நர்ஸ் வந்து ஃபோன் நம்பர்லாம் நோட் பண்ணாங்க தானே, அங்கே போய் செக் பண்ணால் தெரியும். ஆனால் அது தப்பாச்சே, அந்த பொண்ணோட பெர்மிஷன் இல்லாமல் ஃபோன் பண்ணால் நல்லா இருக்காது. சரி, ஓகே. இனிமே அவளை நான் எப்போ பார்க்க போகிறேனோ அவளை பார்த்து பேசி ஃபோன் நம்பர் வாங்கி லவ் பண்ணுறவங்களாம் பாவம் தான். சோ, நம்ம மைண்ட் ஏன் இப்படி இருக்கு? அந்த பொண்ணுகிட்ட பேசணும் போலயே இருக்குதே. இவன் என்ன இப்படி தனியா இருந்து கக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான்? வருணே, எப்ப வருணே? எம்மா எம்மா, நீ எப்பமா வந்தீங்க? இப்பதான் தம்பி வந்தேன். பால் கொண்டு வந்தேன். நீ வெளியில சாப்பிட்டேன்னு சொன்னல, நல்லா சாப்பிட்டியா என்னமோன்னு தான் பால் ஆத்தி கொண்டு வந்தேன். இந்தா. ஏம்மா, பால்லாம் எனக்கு வேணாம், வயிறு ஃபுல்லாக இருக்கு, நல்லா தான் சாப்பிட்டு வந்தேன். ஆமா, தனியா இருந்து சிரிச்சுக்கிட்டு இருந்த. என்னப்பா ஆச்சு உனக்கு? காலையில ஆஃபீஸ்க்கும் போலையா? ஆஃபீஸில் இருக்கிற அவர் ஃபோன் பண்ணி கேட்டாரு. ஆமாம்மா, ஆஃபீஸ்க்கு போகல இன்னைக்கு. ஏன் தம்பி போகல ஆஃபீஸ்க்கு? ஏம்மா, ஒர்க் இருந்துச்சு வெளியில, அப்புறம் மாமா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்தேன். மாமாவையப்பா பார்க்க போனேன்? எங்க அண்ணன் என்ன சொன்னாரு? ஒன்றும் சொல்லலாமா, சும்மா அந்த வழியாக போனேன், பார்த்துட்டு வந்தேன். எங்க அண்ணன் வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. நாளைக்கு போவோமா? நீ கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா சொல்லுவியா அம்மா கிட்ட? அனிஷாவை போய் பார்த்துட்டு வரலாம். ஏம்மா, உன்ட்ட எத்தனை வாட்டி சொல்றது? நீ எதுக்கு கூப்பிடுறன்னு எனக்கு தெரியுது. போறதா இருந்தா நீ மட்டும் போ, என்ன எல்லாம் கூப்பிட்டு இருக்காத. என்னாச்சுப்பா? அம்மா எதுவும் தப்பா கேட்டுட்டேனா? அங்க போலான்னு தானே சொன்னேன். ஐயோ அம்மா, இங்க தேவையில்லாம எதையாவது போட்டு நினைச்சிட்டு இருக்காதீங்க, சரிங்களா? சாப்பிட்டீங்களா நீங்க ஃபர்ஸ்ட்? சாப்பிட்டேன்ப்பா. இந்த பாலையாவது குடி. சரி, கொடுங்க. கடவுளே, எனக்கு நல்லா தெரிஞ்சுதான் வரணும். எக்ஸாம் நல்லா எழுதணும். எப்பா முருகா, என் பிள்ளைக்கு நல்லா தெரிஞ்ச கேள்வியா வரணும். படிச்சது எதுவுமே மறந்து போயிடக்கூடாது. நல்லா ஞாபகம் இருக்கணும். நல்லா எழுதணும்ப்பா. எம்மா, எப்பா இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க. எழுந்திரு மக்களே, நல்லா பரீட்சை எழுதிட்டு வா. எம்மா, நீ இனி ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா எழுதிட்டு வரணும் என் தங்க பிள்ளை. சோனிமோ, என் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. போட்டி அக்கா அல்லாட்டி நானு என்கிட்டயே ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ. சரி சரி, இவ்வளவு தூரம் கேட்க தா. உன் கையை காலா நினைச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். போதும் போதும். இது சோனி, கொஸ்டின் பேப்பர் வாங்கின உடனே எழுத ஆரம்பிச்சிடாத. ஒரு 5 நிமிஷம் ஃபுல்லாக வாசிச்சு பாரு. அதுக்கப்புறம் பெல் அடிப்பாங்க, அதுக்கப்புறம் எழுது. எதுக்குமே பதட்டப்படாம இரு. ஒன் வேர்டு எதுவும் தெரியலன்னா அந்த நம்பர் போட்டு அப்புறம் கொஸ்டின் மேலேயே லைட்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோ. யாருக்கும் தெரியாத மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோ. லாஸ்ட் அது எப்படி ஞாபகம் வந்துடும். எதையும் விட்டு வந்துடாதடி. நல்லா எழுதிட்டு வரணும், சரியா? சரி அபி. அதே மாதிரி கொஸ்டின் ஆன்சர் எதுவும் தெரியலனா அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காத. தெரிஞ்ச கொஸ்டின்லாம் ஃபர்ஸ்ட் எழுது, தெரியாததெல்லாம் லாஸ்ட் அந்த நம்பர் போட்டு கரெக்டாக எழுது. நம்பர் வந்து கரெக்டாக போடணும், எதையும் தப்பாக போட்டு விட்றாத. ரோமன் லெட்டர் நம்பர்லாம் கரெக்டாக போடணும். ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதிட்டி. அதுக்குன்னு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. கடகடான்னு எழுதணும், நீட்டாக எழுதணும். அந்த டைம் பார்த்துக்கிட்டே இரு. டைம்குள்ளே முடிக்கணும், சரியா? நீ பாட்டுக்கு வச்சுக்கிட்டு இருக்காத. சரி டி. அதே மாதிரி அங்கேயும் இங்கேயும் திரும்பக்கூடாது, பார்க்கக்கூடாது, பேசாத. யாராவது பார்த்தாங்க அப்படின்னா உன்கிட்ட கேள்வி கேட்பாங்க, எந்திரிச்சு நிற்க வச்சு. அப்புறம் அதுலேயே ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட் ஆயிரும். அதனால நீ உன் பேப்பரை மட்டும் பார்த்துட்டு குனிஞ்சிருந்து கடகடான்னு எழுத ஆரம்பிச்சிரு, சரியா? யார் கூப்பிட்டாலும் திரும்பி பார்த்துட்டு இருக்காத. அப்புறம் அவ்வளோ உனையும் சேர்த்து மாட்டி விட்டுவாள்வோ. அதனால யார் கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்காத, நீ யாரையும் பார்க்காத, யாருக்கும் நீ சொல்லவும் செய்யாத. இப்போ சாட்டி உன் பேப்பரை பார்த்து எழுதிக்கிட்டு. அப்புறம் எல்லாம் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு உன் ஃப்ரெண்டு எதுவும் டவுட் எதுவும் கேட்டானா யாரும் இல்லைன்னா சொல்லிக் கொடு. அப்புறம் நீ ஒவ்வொருத்தர்கிட்டயா நீ எழுதாமல் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காத. சரி டி. அங்கே எப்படி டி பேச முடியும்? பேசலாம் முடியாது. அதே மாதிரி உனக்கு தெரியாத கொஸ்டின் எது வந்தாலும் பதட்டப்படாத, ரிலாக்ஸ் ஆயிரு. உனக்கு அப்படி ஞாபகம் வந்துடும், எழுதிடலாம், சரியா? நல்லா எழுதிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். 2 பென் வச்சுக்கோ. ஹால் டிக்கெட் மறக்காம வச்சுக்கோ. சரி அபி. அக்கா சொன்னதெல்லாம் கேட்டியா மக்களே? நல்லா எழுதிட்டு வா என்னம்மா? சரிம்மா, நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிட்டு வரேன். பாய். எப்பா பாய். அபி பாய். பாய் டி.